நமஸ்தே. சாராங்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து கவி பரீட்சை ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது கவிதா பரீட்சை எழுதிங்க. இது புக்கில் இல்லை, நான் கைடில் நடத்துகிறேன். புக்கில் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால கைடில் யூஸ் பண்ணிக்கலாம். கவிதா பரீட்சை பாருங்கள். கவி சாக்தே ஹேம் கி பாரத் கா விகாஸ் ஹோ. கவி விரும்புகிறாரு பாரதம், இந்தியா வந்து வளர்ச்சியணும், டெவலப் ஆகணும். விகாஸ்னா டெவலப். ஹே பகவான் விநாயக் சே இஸ்கோ பிரார்த்தனை கட்டிங்க. இதை வந்து விநாயகரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க இந்த கவிதை. சரியா? கவிதாக்கா சாராங்ஸ் பாருங்கள். சாராங்ஸ் ஆல்ரெடி கவிதாக்கா சாராங்ஸ் பார்க்கலாம். ஹெட்டிங்லேயே இருக்கும், சாராங்ஸ் எடுத்து பார்த்து எழுதிடுங்க. சாராங்ஸ்னால் சம்மரி. சரியா? ஹே பகவான், ஓ காட், ஹே தேஷ் ஆப்கா ஹை. இந்த தேசம் வந்து உங்களுடையது, யுஎஸ் கண்ட்ரி. ஆப் இசி ஃபிர் சே அபனாயே. நீங்கள் வந்து இதை உங்களுக்கு திருப்பியும் உங்களதாக்கிக்கோங்க. பாரத் அந்தீம் மேம் புண்ணிய பூமி தான். அந்தீம்னா பாஸ்ட்டில் ஒரு புண்ணியமான பூமியாக தான் இருந்தது. பீச்னா நடுவில், பிட்வீன். பராயோம் கே காரன் அப்பவித்ரு ஹோ கயா ஹை. அதாவது மற்றவங்க அவுட் சைடில் வந்தவங்க வந்ததுனால அப்படி பவித்திரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ पराये चले गए और इस देश को फिर से पवित्र बना आपका काम. அவங்க வெளிநாட்டவர்லாம் போயிட்டாங்க, இப்போ திருப்பி அதை வந்து நீங்கள் பவித்திர பூமியாக மாற்றுறது உங்களுடைய கடமைன்னு சொல்கிறாங்க. தேஷ் கே ஆங்கே கை பாதாயேம் ஹேம். ஆங்கே அதுக்குன்னா முன்னாடி, அது இன்ஃப்ரண்ட். ஆங்கே அப்படின்னா முன்னாடி, கேம் ஆங்கே முன்னாடி, இன்ஃப்ரண்ட்டு. நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அப்டக்கல்ஸ் இருக்குது. ஆப் சகாயத்தா கரேன் தோ ஏ பாதாயேம் சுர் ஹோ ஜாயேங்கே. நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா இந்த தடைகள்லாம் சுக்குநூறாக ஒதுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹம் பாரதவாசியோ மேம் குண் சில் சஹஸ் பல் உத்சாகி கமி ஹை. நம்ம இந்திய மக்களுக்கு குணத்துலேயும் நடத்தையிலையும், சஹஸ் ஆர்வத்துலேயும், பலத்துலேயும், உற்சாகத்துலேயும் வந்து குறைவு இருக்குது. ஆப் ஹமே யஹ் சப் பர் தீஜியே. குறைவாக இருக்கிறத இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஃபில் பண்ணுங்கள். பர்னா ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹமாரா திலோ மேம், எங்களுடைய மனசில் கருணா ரஹே. ஹார்ட்டில் வந்து ஒரு கருணையை வைங்க, கருணையை கொடுங்க. ஹம் ஆப்கோ சாஹே ஆப் ஆம்கோ சாஹே. நான் உங்களை விரும்புகிறேன், நீங்கள் எங்களை விரும்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் ஆலசியக்கோ தியாகதே. நாங்கள் லேசினஸை விட்டுடணும், தியாகுனா விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா ஒரு கலா சீக்கேன்னு, வித்யா நாலேஜையும் ஆர்ட்டையும் நாங்கள் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும். ஹம் சப் தேஷ்கோ பலாயி பர் தியான் தே. நாங்கள் எல்லோரும் நாட்டுடைய வெல்ஃபேர் நலனுக்காக கவனம் செலுத்தணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்கள். हम भारतीय वासियों में गुण सिल साहस बल और उत्साह की कमी है. आप हमें यह सब बर दीजिए. हमारे दिलों में करुणा रहे. हम आपको चाहें और आप हमको चाहें. हम आलस्य को त्याग दें. विद्या और कला सीखें. हम सब देश की भलाई पर ध्यान दें. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பேரா புரிஞ்சுதா? அடுத்த பேரா போகலாம். அடுத்து பாருங்கள். கடினாயோம் கோ தேக்கர் ஹம் டர் நா ஜாயேம். கஷ்டங்களை பார்க்கும்போது டிஃபிகல்ட்டிஸை, கடினாயம்னு டிஃபிகல்ட்ஸை பார்க்கும், நாங்கள் பயப்படக்கூடாது. தப்பி காம் கர்னா ஜாரி ரக்கே. நாங்கள் எப்பயுமே கண்டினியூஸாக என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹமாரா ஜீவன், எங்களுடைய வாழ்க்கை, சரல் ஜீவன் ஹை, எளிமையான வாழ்க்கையாக இருக்கணும். தன் சக்திசாலி ஹோ. உடம்பு வந்து தன்னா உடம்பு சக்திசாலியாக இருக்கணும். மண் சாஃப் ஹோ. மனசு வந்து சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் தேஷ் மேம் ரஹே. நாங்கள் தேசத்தில் வாழ்கிறோம். யா விதேஷ் மேம் சத்யகா ஹி பாலன் கரேங்கே. நாங்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் உண்மையை வந்து என்ன பண்ணணும், பாலன் பண்ணணும், காப்பாற்றணும், கடைப்பிடிக்கணும். பகவான் கா ஆதேஷ்ய ஹி ஹமாரா உத்தேஷ்ய ஹை. அவருடைய கட்டளையை தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஏமாக வச்சுருக்கணும். சோட்டா லக்ஷ்ய கே பீச்சே படுக்கர் ஹம் ஜீவன் லக்ஷ்ய கோ நா பூல் ஜாவே. சின்ன லட்சியம், சோட்டா லட்சியத்துக்கு பின்னாடி ஓடிட்டு நாங்கள் வாழ்க்கையுடைய லட்சியத்தை நாங்கள் தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப் தக் ஹம் ஜிந்தா ஹேம். நாங்கள் எவ்வளோ நாள் உயிரோடு, ஜிந்தானா லைஃப், உயிரோடு இருக்கோமோ, தப் தக்
तब तक हम भलाई का ही साथ हैं நம்ம அது வரையும் வந்து நன்மையோடு இருக்கணும், நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஹம் ரோஜ் கொய் நான் கொய் காம் கர்த்தே ஹே நாங்கள் டெய்லி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். சுக் யா துக் ஹோ ஹம் ட்ருண்ட் ரஹே நாங்கள் சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி வாசிக்கலாமா? கடினாயம் கே தேக்கர் ஹம் டர் நா ஜாயே தப் பி காம் கர்னா ஜரி ரखे हमारा जीवन सरल जीवन हो, धन शक्तिशाली हो, धन्ना உடம்பு, சக்திசாலினா பலசாலி, மன் சாஃப் हो மனசு சுத்தமானது, हम देश में रहे நாங்கள் தேசத்தில் வாழ்கிறோம், யா விதேஷ் வெளிநாட்டில் வாழ்கிறோம், சத்ய கா ही पालन करें, பகவான் கா ஆதேஷ் ஆதேஷ் கட்டளை, ஆதேஷ்னா ஆர்டர், ही हमारा उद्देश्य हो எங்களுடைய உத்தேசியம் एम, छोटा लक्ष्यों के पीछे पढ़कर हमें जीवन लक्ष्य को ना भूल जावे சின்ன லட்சியத்துக்காக ஓடி பெரிய ஏம் விட்டுறக்கூடாது. ஜப் தக் ஹம் ஜிந்தா ஹே எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோமோ, தப் தக் ஹம் பலாயி கா ஹி சாத் ஹே நன்மையின் பக்கம்தான் நிற்கணும். ஹம் ரோஜ் கொய் நா கொய் காம் கர்த்தே ஹே ரஹே நாங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். சுக்கியா துக் ஹோ ஹம் ருண்ட் ரஹே எப்படி இருந்தாலும் சுகமாக இருந்தால் துக்கமாக இருந்தாலும் நாங்கள் உறுதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. விசேஷ்தா பாருங்கள். स्पेशलिटी என்னென்னா कवि ने 70 साल पहले यह कवि लिखी 70 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை வந்து கவிதை எழுதியிருக்காரு. மகர் ஆனால் यह सब पढ़कर भारत पूर्ण रूप से नहीं सुधारा இதை முழுசாக படித்து கூட என்ன பண்ணலை, இன்னும் நாடு முன்னேறல, இம்ப்ரூவ் ஆகலை. கவிக்கு காம்னாயே சச் ஹோ ஜாதி அவருடைய கனவு அவருடைய விஷ் வந்து உண்மையாக இருந்ததுன்னா தோ பாரதவாசியம் கோ ஜீவன் ஆனந்தமய ஹோ ஜாதாக ஒருவேளை அவருடைய கனவு அவருடைய விஷ் உண்மையாக இருந்ததுன்னா பாரத இந்தியனுடைய லைஃப்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். புரிஞ்சுதா? தேசேவை என்ன பண்ணுங்க, படிங்க, படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? தன்யவாத்.